ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் ஆட்சியேற்ற பிறகு அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் என எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போதும் அனுர அரசாங்கம் ஒரு அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் டாக்டர் ருக்ஷான் வெல்லனவின் சேவை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த மருத்துவ அதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் இவர் ஊடகங்களுக்கு சர்ச்சைக்குரிய மற்றும் மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை வழங்குவதாக இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அனுமதியின்றி ஊடகங்களுக்கு பல கருத்துக்களை வெளியிடுவதாகவும் இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசு சேவை ஆணைக்குழுவின் சேவைக்குழு ஒன்றின் விசேட கடிதம் ஒன்றின் அடிப்படையில் இவருடைய சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சேவை இடைநீக்கம் செய்யப்பட்ட காலப்பகுதியில் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய இருப்பிடம் மாற்றப்படுமாயின் அது தொடர்பில் முன்னதாக அறிவிக்குமாறும் இவருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு டாக்டர் ருக்ஷான் பெல்லன அதிரடியாக சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்டமை அனுர அரசாங்கத்தின் மற்றும் ஒரு அதிரடி நடவடிக்கை என்று பலரும் தற்போது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர்.